ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு ஃபுல் டே குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இதில் மழை நேரத்துக்கான சில டிப்ஸும் கொடுத்துருக்கேன். சென்னையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 4 நாளாக மழை பெஞ்சிட்ருக்குது. இதில் சின்ன சின்ன டிப்ஸ் மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். காலையிலைக்கு சிம்பிளாக சாம்பாரும் இட்லியும் தான். இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதுக்கு எந்த மாதிரி மாவுலாம் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இட்லி பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் வச்சாலும் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். அடுத்து நம்ம மத்தியானம் பாம்ஃப்ரெட்டை வச்சு தான் கறியும் ஃப்ரையும் பண்ண போகிறோம். வீட்டில் பார்த்திங்கன்னா மிளகா வத்தல் தூள் கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு விலாகில் மிளகா வத்தலை காய வச்சேன். அன்றைக்கு காய வச்சுட்டு கீழே வந்த உடனே பார்த்திங்கன்னா மழை மேகம் கூடிருச்சு, மழை விழ ஆரம்பிச்சிருச்சு. நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அது காய வைக்கிறதுக்கு கரெக்டாக நல்ல ஒரு வெயிலே கிடைக்கல. அதனால் நான் வீட்டிலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிளகா வத்தலை ப்ரிப்பேர் பண்ணி சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன். இனிமேல் வெயில் அடித்த பிறகு தான், ஏன்னா மிளகா வத்தல் நான் ஒரு 3 கிலோ நான் காய வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 6-7 மாதத்துக்கு வரும். நல்லா காய வச்சா தான் அந்த மிளகாத்தூளை நல்லா காட்டாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு வீட்டில் தான் நான் மிளகாத்தூளை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை நீங்களும் அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, மிளகா வத்தல் காய வைக்க முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். லஞ்சுக்கு நான் ஒயிட் பாம்ஃப்ரெட், அதாவது வெள்ளை வவ்வால் மீன் சென்னையில் சொல்லுவாங்க, மற்ற இடங்களில் வெள்ளை வாவல் மீன் சொல்லுவாங்க. அதில் தான் கறியும் ஃப்ரையும் நான் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கு காய் கூட்டு வைக்கலை, ஏன்னா வீட்லேயும் காய் இல்லை, அதே நேரத்தில் வேலையும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அதனால் நான் காய் கூட்டு வைக்கலை, வெறும் குழம்பும் ஃப்ரை மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா மிளகா வத்தல் இல்லாதனால ஒரு கை நிறைய காஷ்மீரி மிளகா எடுத்துருக்கிறேன். நல்ல காரமான காஷ்மீரி மிளகா. காரம் இல்லாத மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 3 கை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தட்டை ஜஸ்ட்டு அடுப்பில் வச்சு தட்டை சூடு பண்ணதுக்கப்புறம் அதில் இந்த மிளகா வத்தலெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த சூட்டுக்கு கொஞ்சம் நேரம் அதில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போட்டதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் அந்த காம்பெலாம் எடுக்காமலே இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி நான் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு தான் என்னோடய மிக்ஸி ஜார் மிளகா வத்தலை அரைச்சி கொடுக்கும். நல்லா காய வச்சு எடுத்தோமோ அல்லது நல்லா வறுத்து எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பவுட்ரு பண்ணும். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு தான் அது அரைச்சி கொடுக்கும் மிளகா வத்தலை. நான் மொத்தமாக ஒரு 200-300 கிராம் அளவுக்கு நான் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள், இதை எடுத்துட்டு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நான் இதை வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நான் 10 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தான் தனியாத்தூள் சேர்த்துருக்குறேன், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சூடு ஏற வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பசையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மீன் அல்லது 1.5 கிலோ மீன் பொரித்து எடுக்கலாம். அந்த அளவுக்குள்ளே மீனுக்குள்ளே மசாலாவை நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதுலேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து நான் ஒரு 300 கிராம் பாம்ஃப்ரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 2 மீன் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் 350 கிராம் இருக்கும். இந்த மீனுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மசாலா அதில் எடுத்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து நான் இதில் தடவிக்கிறேன். இப்போ இன்றைக்கு இதை தான் ஃப்ரை பண்ண போகிறேன். மீதி இருக்க மசாலா பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கிலோ மீனுக்கு கூட நமக்கு அது வரும். அந்த மசாலாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா டெய்லி நமக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா சாம்பார் வச்சாலும் சரி, காரக்குழம்பு வச்சாலும் சரி, நாங்கள் டெய்லி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம். அதனால் நான் மொத்தமாக அரைச்சி வச்சுட்டேன். நீங்களும் 1 கிலோ மீனுக்கு நீங்கள் மசாலா போடுறீங்க அப்படின்னா, வீட்டில் மிளகா வத்தல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸாக பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிங்க அப்படின்னா இந்த ஃபைன் பேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மழை நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் குழம்புக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா கை பொறுக்கிற சூடு ஏறுற வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிற போகிறேன். ஏன்னா வறுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வரும். வறுத்துட்டு நம்ம ஏன்னா கை பொறுக்கிற சூடு தான் நம்ம வறுக்கிறோம், அதனால் உடனே அரைச்சிக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்து இதையும் நல்லா மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து 400 கிராம் அல்லது 1/2 கிலோ மீன் வரைக்கும் நீங்கள் போட்டு குழம்பு வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், மீதி இருக்க சில்லி ஃப்ளேக்ஸை நான் ஒரு ஜாரில் போட்டு எடுத்து வச்சிட்டேன்னா தேவைப்படுற குழம்புக்கோ அல்லது வேறு ஏதாவது சுண்டல்லாம் தாளிக்கிறதுக்கு நான் அதை எடுத்துப்பேன்.
இப்போ நம்ம குழம்புக்கு அந்த மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம், ஒரு 4, 5 கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அந்த வெந்தயம் வறுபடுற வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். வெந்தயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். கரெக்டாக பொன்னிறமாக வரும்போது மட்டும்தான் வெந்தயம் வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். வறுபடாத வெந்தயமும் ரொம்ப கசக்கும், ரொம்ப கரிஞ்ச வெந்தயமும் வந்து ரொம்ப கசக்கும். அதனால் வெந்தயம் கரெக்டாக பொன்னிறமாக வரும்போது நீங்கள் எடுத்துருங்க. ஏற்கனவே நல்லா வறுத்து நல்லா தண்ணி ஊற்றி பசையாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட நம்ம இப்போ வறுத்த வெங்காயம், வெந்தயம், கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பசையை நான் ரொம்ப திக்காக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அந்த வெந்தயம் நல்லா அரைப்பட்டிருக்கணும். அந்தளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ குழம்புக்கு நமக்கு மசாலா ரெடி ஆகிட்டு. இது வந்து ஒரு 350 கிராம் மீன்லேருந்து 1/2 கிலோ மீன் வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். குழம்பு பண்ணோம் அப்படின்னா 6லேருந்து 8 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு 10 பல் பூண்டு, 1 இஞ்சி சைஸுக்கு வந்து இஞ்சி தட்டி சேர்த்துருக்குறேன். ரெண்டையுமே தட்டி தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்து வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது மீன் குழம்புக்கு. இந்த மாதிரி நச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதையும் நான் இடிகளில் போட்டு நல்லா இடித்து தான் எடுத்துருக்கிறேன். எதையுமே வெட்டலை, அப்படியே உரிச்சிட்டு இடித்து எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்குறேன். சேர்த்து அதையும் வதக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ எந்த தக்காளி போட்டாலும் உங்களுக்கு உப்பு சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வதங்கும். தக்காளியை அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த குழம்புக்கு ஊற்றிக்கலாம், நல்லா தான் இருக்கும். தக்காளி இதில் ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஏன்னா இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து கேரளா ஸ்டைலில் நான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாமே நம்ம இதில் சேர்த்துடலாம். ஏன்னா ஒவ்வொரு மீன் குழம்பும் நீங்கள் ஒவ்வொரு மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டு கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருக்கும். மீனுக்கும் டேஸ்ட்டு மாறும், அதே நேரத்தில் நீங்கள் மசாலா சேர்க்குற பக்குவத்துக்கும் மாறும். இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த எல்லா மசாலாவுமே நான் இதில் சேர்த்துட்டேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், குடம்புளி வச்சுருக்கிறேன். நான் 4 புளி இதில் ஊற போட்டு வச்சுருந்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் போட்டு கொதி வந்ததுமே புளிப்பு நிறைய இறங்கிருச்சு. நான் 2 புளியை நான் எடுத்துட்டேன். அதனால் இந்த அளவு குழம்புக்கு வந்து நீங்கள் 2 குடம்புளி போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய புளினா நீங்கள் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து அதில் உள்ள ஸ்டாக் எடுத்து ஊற்றுனீங்கனாலும் கரெக்டாக இருக்கும். இப்போல்லாம் நான் அதிகமாக மீன் குழம்புக்கு குடம்புளி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா ரத்தம் நல்லா ஊறும் அப்படின்றதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் நம்ம மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி குடம்புளி வந்து இந்த அளவுக்கு வந்து 2 புளி கரெக்டாக இருக்குது. நான் 4 புளி ஊற வச்சு போட்டதில் 2 உடனே எடுத்துட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், 2 புளி தாராளமாக போதும் ஒரு 6லேருந்து 8 பேர் வரை சாப்பிட்றதுக்குள்ள குழம்புக்கு. இங்கே பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் திறந்து வச்சே தான் நான் கொதிக்க விட்டேன். ஏன்னா நம்ம இது தேங்காய் சேர்க்காத குழம்பு. இங்கே பாருங்கள், இந்த 2 புளியை நான் எடுத்துட்டேன். ஏன்னா போட்டதுமே நல்லா அது பெருசாகிடும் அந்த புளி. 2 எடுத்துட்டேன். 2 உள்ளுக்கே தான் கிடந்தது. மறுநாள் இந்த குழம்பு இருக்கும்போது அந்த புளி உள்ளுக்கே தான் இருந்தது. நீங்கள் தேவையை பொறுத்து இந்த புளியை வந்து வெளியே எடுத்து போட வேண்டியது இருக்கும். இல்லை புளியோட ஸ்டாக் இறங்கலை அப்படின்னா உள்ளே போட்டு வைக்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிட்டு தாளித்து ஊற்றிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அப்புறம் வந்து கொஞ்சம் கடுகு, ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை நச்சு சேர்த்துருக்குறேன், 2 கருவேப்பிலை. இதெல்லாம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சு வரணும். கொஞ்சம் தீஞ்ச மாதிரி பொரியணும். அப்போ தான் வந்து குழம்புல சேர்க்கும்போது மனம் நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு சேர்த்ததுமே நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருந்தேன். கடைசியாக தாளித்து கொட்டுறதும் நான் தேங்காய் எண்ணெய் தான். ஏன்னா கேரளா ஸ்டைலில் பண்ணுறதுனால அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷுக்கும் இந்த மெத்தட் ப்ரிப்பரேஷனுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது குழம்பு. இப்போ குழம்பு எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே மீனுக்கு மசாலா போட்டு வச்சுருந்தோம், அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக மசாலா ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி மீன் ஃப்ரை பண்ணுவீங்கன்னா எடுத்துக்கலாம். இதே இது நீங்கள் எப்போவாக தான் மீன் வாங்குவீங்கன்னா அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நான் டெய்லி மசாலா எடுக்கிறேன், எனக்கு 4 நாளில் அது காலி ஆகிடும். அதனால தான் நான் அரைச்சி மொத்தமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இல்லைன்னா நீங்கள் அப்பப்போ தேவைக்கு நீங்கள் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு
இந்த மீன் பொரியலும் ரெடி ஆகிட்டு லஞ்ச் ரெடி ஆகிட்டு சாப்பிட போகிறோம். எப்போவுமே முழு மீன் பொரிக்கும்போது எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக வச்சு பொரிங்க. அந்த எண்ணெயை வந்து மீன் பொரிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழம்புக்கு தாளித்து ஊற்றும்போது சேர்த்துக்கலாம். மத்தியானம் லஞ்சு சிம்பிளாக பண்ணாலும் வந்து நல்லாவே ஹெவியாக சாப்பிட்டோம். ஏன்னா பாம்ஃப்ரெட் கறியும் சரி ஃப்ரையும் சரி சூப்பராக இருந்தது. அதனால் நைட்டுக்கு வந்து பீஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸா பீஸ் வாங்கிட்டு வந்து பீஸா பண்ண போகிறோம். அதை எப்படி செய்கிறேன் அப்படின்றது பாருங்கள். ஏன்னா அதுக்கு சிக்கன் ப்ரிப்பரேஷனும் அதனுடைய பேஸோட சாஸ் அதுவும் நானே தான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணேன். அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. பீஸாவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெங்காயம், குடமிளகா, தக்காளி இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு 400 கிராம் சிக்கனை போன்லெஸ்ஸாக கட் பண்ணி சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்படியே வதங்க விட்டுருங்க. அதிலே தண்ணி விடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி கொஞ்சம் சுருண்டதும் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூனுக்கு நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் சில்லி பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூட வந்து பீஸா சாஸ் வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் ரெடிமேடாக பாட்டிலில் விற்கும் பீஸா சாஸ், நீங்கள் அது வாங்கினீங்க அப்படின்னாலும் அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் இந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுருளை விட்டுருங்க. அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரைன் ஆகி அது வந்து நல்லா அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கணும் சிக்கன். அப்போ தான் பீஸாவில் வைக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஓப்பன்லேயே விட்டுருங்க, மூடி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நான்ஸ்டிக், அதனால் அப்படியே விட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு ட்ரை ஆகி வந்துடும். ஒருவேளை நீங்கள் அலுமினிய கடாய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இடையிடையே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வீட்டிலே இந்த மாதிரி நீங்கள் பீஸாலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பசங்களே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் வீட்லேயும் பசங்களே தான் செய்வாங்க. இந்த மெயினாக செய்யக்கூடியதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருவேன். இங்கே பாருங்கள், சிக்கன் வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டு. இது மத்தியானமே நான் வந்து லஞ்சு செஞ்சு முடித்த கையோட இந்த 2ம் செஞ்சு முடிச்சிட்டேன். சாஸ் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதோட என்னோடய வேலை முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், சாஸ், பீஸா சாஸ். இது வந்து ஒரு நேரத்துக்கு தேவையான சாஸ், அதாவது 4 பீஸாவுக்கு செய்யக்கூடிய சாஸ். அவ்வளோதான் செஞ்சுருக்கேன். இந்த பேஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பேஸில் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அதிலே சாஸ் போட்டு அதிலே எல்லாமே சீஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி உடனே வந்து அவன்லேயோ அல்லது கல்லுலேயோ போட்டு அப்படியே வச்சு மூடி வச்சு எடுத்துருவாங்க. ஆனால் அப்படி எடுக்கும்போது இந்த ப்ரெட்டில் வந்து ஈஸ்டோட ஃப்ளேவர் வந்து அப்படியே மேலே நிற்கும். அது பக்கத்தில் கொண்டு போனீங்கனாலே அந்த ஈஸ்டோட ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி பிடிக்காது, நெடி மாதிரி அடிக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வெறும் தணலில் இதை அப்படியே காமிக்கணும். 2 பக்கமும் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வெறும் தணலில் காமிக்கணும். நம்மளால் கையால் காமிக்க முடியாது. அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு மெஷ்ஷில் வச்சு நான் காமிக்கிறேன். ஒரு பக்கம் ஒரு 30 செகண்ட்ஸ் போட்டதும் நம்ம அடுத்த பக்கம் போட்டுக்கணும். தீஞ்சிடக்கூடாது. இதே மாதிரி தான் ஷவர்மா ப்ரெட்டையும் நம்ம வந்து இந்த மாதிரி தீயில காட்டி எடுப்பாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அதுலேயும் அந்த ஈஸ்ட் ஸ்மெல் இருக்கும். இனிமேல் நீங்கள் வந்து இந்த மாதிரி பீஸா பேஸ் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தணலில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படின்னா அந்த ஈஸ்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியாது. நான் நிறைய பேருக்கு இது தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். நானும் கூட ஃபஸ்ட்லலாம் வாங்கிட்டு வந்து அப்படியே செய்வேன். அந்த ஈஸ்டோட ஃப்ளேவர் வந்து சாப்பிடவே முடியாது. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறது சுட்ட ப்ரெட்டு, மேலே இருக்கிறது வந்து சுடாமல் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும், கலர்லேயே தெரியும். அடுத்து நம்ம வந்து பீஸா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான். இது ஜஸ்ட்டு லேயராக நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது செய்யும் போதே நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த பீஸாவோட சாஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். 100 கிராம் தக்காளி, 100 கிராம் பல்லாரி வெங்காயம், 100 கிராம் கேப்சிகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அது கூடவே சேர்த்து ஒரு 10 பூண்டு பல்லையும் நீங்கள் தோல் உரிக்காமல் சேர்த்து நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். 4 பொருள் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைச்ச அந்த பேஸ்ட்டு கூட நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த ஃப்ளேக்ஸ்லேருந்து இப்போ 4 பீஸாவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் எல்லாம். இது கூட நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இது எல்லாம் சேர்த்து அப்படியே நீங்கள் தேவையான உப்பும் சேர்த்து நீங்கள் சிம்மில் விட்டுருங்க அடுப்பில் போட்டு. அது எல்லாம் அப்படியே சுண்டி வரும். நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வினிகர் வந்து தேவையான வினிகர் அதில் சேர்க்கணும். இப்போ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்க வேண்டியது இருக்கும். சேர்த்து அப்படியே கலந்து நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா
அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பீஸாவோட பேஸ் சாஸ் வந்து ரெடி. அவ்வளோதான். இந்த 4 பொருள் தான் மெயினாக அதில் சேர்த்துருப்பாங்க. பூண்டு, கேப்சிகம், தக்காளி, பிறகு வந்து வெங்காயம், பல்லாரி வெங்காயம், இந்த 4 சேர்த்து அரைச்ச அந்த பேஸ்ட்டு தான் வந்து பீஸா சாஸு. அதில் சாஸ் எதுவும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதையே நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அல்லது சில்லி பவுடர் போட்டு வினிகர் சேர்த்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து வதக்கி அப்படியே எடுத்துடலாம். சாஸ் இருந்ததுன்னா சாஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பீஸா பேஸோட சாஸ் வந்து கடையில் கிடைக்கிறத விட இந்த சாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து இந்த சாஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். சாண்ட்விச்சுக்கு, மோமோஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பீஸாவுக்குள்ளே அந்த சாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். வீட்டில் நீங்கள் நிறைய செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அப்பப்போ நீங்கள் தேவைக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி அப்படின்றதுனால எப்போல்லாம் வந்து சாண்ட்விச்சோ பீஸாவோ செய்கிறோமோ அப்போ வந்து நான் மத்தியானம் அந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம சமையல் பண்ணும்போதே அந்த சின்ன அடுப்பில் போட்டுட்டோம் அப்படின்னா அது ரெடி ஆயிரும் நமக்கு சாஸ். அவ்வளோதான். இந்த சாஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நமக்கு பீஸாவும் அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு, இனிமேல் இது மேலே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சம் வந்து அது ஆரிகானோவும் போட்டிங்க அப்படின்னா சூப்பரான பீஸா ரெடி. பீஸா எப்போவுமே ஒரே சீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. 3-4 சீஸ் வெரைட்டிஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் சீஸு, ஸ்லைஸ் சீஸு, மொசரலா, அதே மாதிரி சிடர் சீஸ் எல்லாமே வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் எல்லா சீஸுமே பார்த்திங்கன்னா ஒரு 100 400 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 தடவை பீஸா பண்ணுறதுக்கு தாராளமாக வரும். ஏன்னா வீட்டில் பேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவன் வேணும், கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த பேஸ் வரும். இந்த பேஸ் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சுட்டுட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பீஸா சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனவும் போட்டாச்சு. இது எனக்குள்ள பீஸா, அதனால தான் சீஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தெரியுது. மற்றவங்க எல்லாருமே சீஸ் நிறையவே போட்டு சாப்பிடுவாங்க. பீஸாவை பொறுத்தளவுக்கு சீஸ் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், டின்னர் இவ்வளோ தான். இதுக்கு மேலே யாருக்காவது வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தோசை மாவு இருக்குது. ஏன்னா காலையில் இட்லியை வச்சதுனால தோசை மாவு இருக்குது, சாம்பார் இருக்குது, மத்தியானம் வச்ச மீன் குழம்பும் கொஞ்சம் இருக்குது. அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நாங்கள் பீஸா சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.